இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா காம்போசிஷன்னா என்ன, அப்புறம் இந்த வீடியோல ஒரே ஒரு காம்போசிஷன் மெத்தட் மட்டும் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அந்த காம்போசிஷனோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஏண்டா நிறைய யூடியூபர்ஸ் ஒரே வீடியோல நிறைய டைப் ஆஃப் காம்போசிஷன் பத்தி போட்டுறாங்க. என்னன்னா ஒரே ஒரு காம்போசிஷன் மெத்தட பத்தி மட்டும் ஒரு வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி டெல்லிங்லயா இருக்கட்டும், இல்ல பிலிம் மேக்கிங்லயா இருக்கட்டும், இல்ல யூடியூப் வீடியோவா கூட இருக்கட்டும், காம்போசிஷன்ன்றது ஒரு பெரிய வே. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேன்றது பெரிய விஷயம். அந்த ஸ்கிரீன் பிளேல என்ன இருக்கோ அதான் உங்க ஸ்கிரீன்ல பிளே ஆக போகுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதனாலதான் நிறைய ரைட்டிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்கிரீன் பிளே எழுதுறோம். அதே மாதிரி தான் அந்த காம்போசிஷனும் உங்களோட ஃபைனல் அவுட்ல இருக்க போகுது. சோ அந்த காம்போசிஷன்ன்றது பெரிய விஷயம். நான் இந்த ஒரே வீடியோல இருக்கிற எல்லா காம்போசிஷனையும் லிஸ்ட் பண்ணிட முடியும். நான் அப்படி சொல்லிட்டா இத்தனை காம்போசிஷன் இருக்குன்னு மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு அவ்வளவா புரிய போறது இல்ல. அது எப்ப உங்களால கத்துக்க முடியும்னா, நீங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது மூலமா தான் கத்துக்க முடியும். நீங்க நிறைய ஃப்ரேம் வைக்கும் போது தான் உங்களால கத்துக்க முடியும். நீங்க நிறைய ஃப்ரேமை காம்போசிஷன் மெத்தட் வச்சு வைக்கும் போது தான் உங்களால கத்துக்க முடியும். இந்த வீடியோல ரூல் ஆஃப் தேர்ட்ன்ற ஒரே ஒரு காம்போசிஷன் மெத்தட் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சின்ன வயசுல ஒன்னு கேள்விப்பட்டனோ இல்ல புக்ல படிச்சேனான்னு தெரியல. ஒரு தீப்பெட்டி இருக்குல்ல, அந்த தீப்பெட்டியோட ஃபர்ஸ்ட் குச்சியை நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் குச்சியை கடைசி குச்சியா நினைச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்க எப்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அந்த ஃபுல் தீப்பெட்டியுமே நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இன்டர்நெட்ல இல்லாத எந்த யூடியூப் வீடியோலயும் இல்லாத ஒரு காம்போசிஷனை சினிமால யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோம். அதுவே இப்ப நமக்கு தெரிஞ்சாலுமே அந்த காம்போசிஷனோட ஒர்த் இருக்குல்ல, அதோட வேல்யூ இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்காம நம்ம வந்து அதை யூஸ் பண்ணோம்னா அந்த காம்போசிஷனுக்கான யூசேஜ் அதுல இருக்காது. அந்த காம்போசிஷனை நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம் தான் அர்த்தம். அப்போ ஒவ்வொரு காம்போசிஷனுக்கும் என்ன மாதிரியான எஃபெக்ட் கிடைக்கும், அதை எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், ஒரு காம்போசிஷன் என்னென்ன ஃபீல் என்ஹான்ஸ் பண்ணும், எந்த ஃபீலுக்காக நம்ம அந்த காம்போசிஷனை யூஸ் பண்றோம், அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சாதான், ஒரு காம்போசிஷனோட ஒர்த் நமக்கு தெரிஞ்சாதான் அது எங்க நம்ம யூஸ் பண்றோம் யூஸ் பண்ணலான்றதை நம்மளால முடிவு பண்ண முடியும். அதை யூஸ் பண்ற பிளேசஸும் கரெக்டா இருக்கும். இந்த வீடியோல ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னா என்ன, அதை சினிமால எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அதை என்னோட ஷார்ட் ஃபிலிம்ல நான் எப்படி யூஸ் பண்ணிருக்கேன்றதும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க. நிறைய பேர் என்னோட ஷார்ட் ஃபிலிம்க்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய சஜஷனும் சொல்லியிருந்தீங்க. நான் அதை பார்த்தேன், படிச்சேன். தேங்க்யூ. பார்க்காதவங்க போய் அந்த ஷார்ட் ஃபிலிமை பாருங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நம்ம எப்படி ரைட் பண்ணணும்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் கீழே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை பார்க்காதவங்களும் பார்க்கலாம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷனோட வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஷால் வி வெல்கம் டு சினியாரா. ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாலும் சரி, இல்ல நிறைய பேருக்கு ரூல் ஆஃப் தேர்ட்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படிதான் இருக்கும். ரூல் ஆஃப் தேர்ட்ல எப்படின்னா, வெர்டிகலா 2 லைன்ஸ், ஹரிசாண்டலா 2 லைன்ஸ் வந்து நம்ம ஸ்கிரீனை பிரிக்கும். 4 இடத்துல இந்த லைன்ஸ் வந்து மீட் ஆகும். இந்த 4 பிளேஸ் தான் ஆடியன்ஸ் டக்குன்னு அட்ராக்ட் ஆகிற இடமா இருக்கும். இல்ல ஆடியன்ஸோட கண்ணு ஒரு ஃப்ரேம்ல போய் நிக்குதுன்னா இந்த மெயினான 4 பாயிண்ட்ஸ்ல நிக்கும். இதை வச்சுதான் இந்த 4 பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல முக்கியமான கேரக்டர் இருக்காங்கன்னா, நீங்க இந்த 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்க கேரக்டர் நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த இடத்துல அதிகமா அட்ராக்ட் ஆவாங்க. எடுத்தோடனே உங்க கேரக்டர் போய் பார்ப்பாங்க. ஒவ்வொரு காம்போசிஷனுக்கும் வேல்யூ அதிகம். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க, அந்த மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒர்க்கும் பண்ணுங்க. ஸோ இன்னொரு மெத்தட் சொன்னேன்ல, ஆடியன்ஸ் எங்க பார்க்கணும் நீங்க முடிவு பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மெத்தட் இதுல எப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோம், ஒரு லேண்ட்ஸ்கேப் காட்டணும்னு நினைக்கிறேன். அந்த லேண்ட்ஸ்கேப்ல ஆடியன்ஸ் எதை பார்க்கணும்ன்றத நம்ம முடிவு பண்ணலாம். எப்படி நான் சொல்றேன், நான் வந்து காட்டணும்னு நினைக்கிற காம்போசிஷன் வந்து ஒரு ஈவினிங் டைம், எனக்கு வந்து சன்செட் நல்லா இருக்கு, என்னோட வானம் தான் எனக்கு முக்கியம்னா இந்த 2 பாக்ஸை வந்து ஸ்கைக்கு கொடுத்துருவேன். இந்த ஒரு போர்ஷனை மட்டும் தான் நான் லேண்டுக்கு கொடுப்பேன். ஒரு ஜென்ரல் ஆடியன்ட் வந்து இதை பார்க்கும்போது மேக்ஸிமம் ஏரியா நம்ம ரூல் ஆஃப் தேர்ட் மெத்தட் வச்சு நம்ம இந்த மேக்ஸிமம் ஏரியா வந்து ஸ்கைக்கு கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் தான் நம்ம வந்து மவுண்டனுக்கு கொடுத்துருக்கோம். டக்குன்னு அவங்க பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்கையை தான் பார்ப்பாங்க. வாட்டர்ஸ் மவுண்டன்ஸ் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம்னா, ஆடியன்ஸ் நான் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ல இந்த 2 மேக்ஸிமம் போர்ஷனை வந்து நான் மவுண்டன்ஸுக்கும் லேண்டுக்கும் கொடுத்துருவேன். இப்போ ஆடியன்ஸ் பார்க்கும்போது டைரக்டா இந்த 2 பெரிய போர்ஷனை தான் பார்ப்பாங்க. சொல்லவே தேவையில்ல, இந்த 3 போர்ஷனை, இந்த 2 போர்ஷன் நான் எதுக்கு விட்டுருக்கேன், அப்ப நீங்க இதுக்கு பாருங்கன்னு சொல்லவே தேவையில்ல. ஆடியன்ஸை அவர் கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கதான் பார்க்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், அங்கதான் பார்ப்பாங்க. ஒரு சில பேர்கிட்ட தான் அது மிஸ் ஆகுமே தவிர, மேக்ஸிமம் ஒரு படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ரூல் ஆஃப் தேர்ட்ல மேக்ஸிமம் ஏரியா வந்து ஒரு மவுண்டைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரக்டா ஆடியன்ஸோட கண்ணு வந்து அங்க மவுண்டைன்ல தான் இருக்கும். இப்போ 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுல இன்னொரு மேட்டர் இருக்கு. என்னன்னா ஹெட் க்ரூம்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஹெட்டுக்கும் ஃப்ரேமோட எண்டுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு ஸ்பேஸ் வரும்ன்ற மாதிரி நோஸ் க்ரூம்னு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம யாரை பார்த்து பேசுறோமோ, எந்த சைடு பார்த்து பேசுறோமோ அந்த சைடு நம்ம ஸ்பேஸ் விடணும். இப்போ நான் இந்த சைடு உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் ஒருத்தரை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னோட நோஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த சைடு நான் எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பேஸ் விடுவேன். இந்த சைடு தான் ஒரு கேரக்டர் ஃபேஸ் பண்ணிருக்கு, அங்க ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு பேக் சைடு ஃப்ரேம் வைக்க வேண்டிய
தேவையே இல்லை. இந்த சைடு ஆடியன்ஸோட ஃபோக்கஸ் நம்ம விடக்கூடாது. இந்த சைடு என்ன நடக்குன்னு நம்ம பார்க்க வைக்க போறோம்ன்றனால சென்டர் ஃப்ரேமுக்கு இந்த பக்கம் நம்ம தள்ளி வச்சிரும். நான் இங்க பார்த்து பேசிட்டு இருக்கேன். இதுவே நான் இப்படி பார்த்து பேசிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம். இப்படி பார்த்து இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், ஒரு மாதிரி உங்களுக்கு பாக்குறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்படி நம்ம வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில ஸ்டேஜஸ்ல வைக்கலாம். அது ஏன்னு இப்ப நான் சொல்றேன், எக்ஸாம்பிளோட சொல்றேன். இததான் மேக்சிமம் மூவிஸ்ல சஜஷன் ஷார்ட்டா வைப்பாங்க. அதாவது பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா அவர் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடுவாங்க. பிளர்ரா இருப்பாரு இவரு, ஷோல்டர் ஷாட், சஜஷன் ஷாட். என்னோட மெயின் கேரக்டரை நான் கரெக்டா இந்த ரூல் ஆஃப் தர்ட்ல இந்த பாயிண்ட்ல நான் பிளேஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? இவர் பார்த்து பேசிட்டு இருக்காருன்றனால இவரோட நோஸ் இந்த பக்கம் தானே இருக்கும். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடு நம்ம ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தான் நான் பிளேஸ் பண்ணுவேன். நல்லா கேளுங்க. இப்போ ஒரு கேரக்டருக்கு, உங்க கதையில இருக்க ஒரு கேரக்டருக்கு போக வழியே இல்லை. அது ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. அதாவது நான் இப்படி திரும்பி இருக்கேன், என்னோட நோஸ் இந்த பக்கம் இருக்கு. நோஸ் க்ரூம் படி பார்த்தா எனக்கு இந்த பக்கம் தான் ஸ்பேஸ் அதிகமா இருக்கணும்ல. ஆனா நான் இந்த பக்கம் ஃப்ரேமோட எண்டில் வச்சு நான் பேசிட்டு இருக்கேன்னா இந்த கேரக்டருக்கு போக வழி இல்லை. இந்த கேரக்டர் ஒரு ஸ்டேஜோட எண்டுக்கு வந்துருச்சு, ஒரு ஃபீலோட எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம கன்வே பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சூரரை போற்று மூவில, ஸோ இந்த மூவில பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் இருக்கும். நோஸ் வந்து இந்த பக்கம் பார்த்துருக்கு. அப்போ இந்த சைடு தான் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும், இந்த சைடு தான் ஸ்பேஸ் இல்லாம இருக்கணும். ஆனா இவரை ஃப்ரேமோட எண்டில் வச்சிருக்காங்க. இதை வைக்கும்போது நம்ம போய் ஆடியன்ஸுக்கு சொல்ல தேவையில்லை இவனுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸே அதை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பதட்டத்துக்கு போவாங்க. இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆக போது, இந்த பைலட்டுக்கு எங்க லேண்ட் பண்ணணும்னு தெரியல, ஃபியூவல் கம்மியா இருக்கு. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. ரூல் ஆஃப் தர்ட் காம்போசிஷன்னா பெரிய ஒரு விஷயம் ஸ்கிரீன்ல நடக்குது, ஒரு ஃபிளைட்டே ஆக்சிடென்ட் ஆக போகுது. அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், ஒரு நல்ல காம்போசிஷன் எடுத்து, எஃபெக்டிவான காம்போசிஷன் எடுத்து வைக்கணும்னு நினைப்போம். எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கிற, எல்லாரும் ஈஸியா வைக்க முடிஞ்ச ஃப்ரேம் தான் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, சின்ன காம்போசிஷனா இருந்தாலும் அதோட வேல்யூ அதிகம். இப்படி ஒரு பெரிய சீனை கூட அந்த ரூல் ஆஃப் தர்ட்ஸ்னால ஃபீல் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா நோஸ் க்ரூம் கொடுக்குறோம்ல, அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சூரரை போற்று மூவியை வச்சே பார்க்கலாம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா சூர்யா சாரோட லுக் வந்து இந்த பக்கம் இருக்கு. அதனால இங்க இவருக்கான ஸ்பேஸ், இந்த கேரக்டருக்கான ஸ்பேஸ் வந்து இந்த சைடு எக்ஸ்ட்ரா இருக்காங்க. இவரை சென்டர் லைனுக்கு இந்த பக்கம் வச்சிருக்காங்க. அவரோட விஷன் வந்து இந்த பக்கம் இருக்கிறதுனால. அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா இப்போ அவரோட அப்பா கேரக்டருக்கு வந்து ஃப்ரேம் வைக்கும் போது அவரோட விஷன் வந்து இந்த பக்கமா இருக்கு. அதனால சென்டருக்கு அவரை இந்த பக்கம் வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரிதான் பாருங்க, நோஸ் க்ரூம் விட்டுருக்காங்க, சென்டரா இவரை பிளேஸ் பண்ணல. சஜஷன் ஷாட்ல இவங்களை வந்து கரெக்டா இந்த கண்ணுக்கு வந்து அந்த ரூல் ஆஃப் தர்ட் பிரிச்சோம்னா அதே மாதிரி கரெக்டான அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ல இந்த பாயிண்ட்ல சூர்யா சாரை பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு படம் பாக்குறீங்கன்னா உங்களால ஈஸியா ஒரு படம் பார்க்கும் போதே லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த ரூல் ஆஃப் தேர்டை இன்னும் எஃபெக்டிவா இப்படிலாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத இதை மைண்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களால கத்துக்க முடியும் நிறைய. சாணிக் காகிதம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாணிக் காகிதம்னு போட்டு ட்ரெய்லர்னு போடுங்க. அந்த சாணிக் காகிதம் ட்ரெய்லர்ல வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் மேமும் செல்வராகவன் சாரும் வந்து ஸ்கிரீன்ல அவங்களை பிளேஸ் பண்ணிருக்கும் போது ஸ்கிரீனோட எண்ட்ல வச்சிருப்பாங்க. நம்ம சொன்ன அந்த நோஸ் க்ரூம் விடாம அவங்களோட எண்ட்ல வச்சிருப்பாங்க. எண்ட்ல வச்சிருக்கும் போது போலீஸ் அவங்களை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு போக வழியில மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி நிறைய வழியில இந்த ரூல் ஆஃப் தேர்டையே நீங்க வந்து எஃபெக்டிவா நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரூல் ஆஃப் தேர்டை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லிட்டேன். என் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே தேங்க்யூ. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் என்னோட ஷார்ட் ஃபிலிமை பாருங்க. இவ்வளவு நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.